நமஸ்காரம். வாழ்க்கையில எல்லாருக்கும் 2 விதமான சிக்கல்கள் வருவதுண்டு. ஒண்ணு மனசு சம்பந்தமானது, இன்னொன்னு பணம் சம்பந்தமானது. இத ஜோதிடத்துல 2 விதமா பார்க்கிறோம். ஒண்ணு அகம், இன்னொன்னு புறம்னு சொல்லி. இந்த அகம், புறம் நம்மளோட வாழ்க்கையில எப்படி தாக்கத்தை ஏற்படுத்துறது அப்படின்றத பத்தி விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். என்கிட்ட ஜாதகம் பார்க்க வர எல்லாருக்கும் ஒரு 10 பேஜ் ரிப்போர்ட் கொடுத்துருப்பேன். அந்த ரிப்போர்ட்டை உங்களால ரீட் பண்ண முடியணும் அப்படின்றதுக்கு தான், நீங்களே ஈஸியா ரீட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஒரு ரிப்போர்ட்டை நம்ம கொடுக்குற ரிப்போர்ட்டை பார்க்குறப்போ ஒன்றுமே புரியாது. அதில் ஒவ்வொரு நம்பர்கள் மட்டும் இருக்கும். அந்த நம்பர்ஸை வச்சுன்னு நம்ம இது எதுக்காக பண்ணுறோம், எதுக்காக போட்டிருக்கோம் அப்படின்றதெல்லாம் தெரியாது. அதை ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த வீடியோ. அகம் புறம் அப்படின்ற 2 விஷயத்துல முதல்ல நம்ம அகம் அப்படின்னா என்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அகம் அப்படின்னா உணர்வு சார்ந்த விஷயங்கள். உதாரணத்துக்கு ஆரோக்கியம் அப்படின்றத எடுத்துக்கோங்க. ஆரோக்கியம் அப்படின்னா நம்ம உடல் ஆரோக்கியம், உடல் சம்பந்தமான நோய்கள், அதுக்கு காரணமான வியாதிகள் என்னென்ன உண்டோ எல்லாமே அகம் சார்ந்த விஷயம்தான். அதுக்கு எடுத்துக்கக்கூடிய மெடிக்கல் ட்ரீட்மெண்ட், மருந்து, மருத்துவர் எல்லாமே அகம் சார்ந்த விஷயத்தை சேர்ந்தது. உணர்வு சார்ந்த விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அகம் சார்ந்தது அப்படின்றத நம்ம சொல்றோம். அடுத்த உதாரணம் பார்த்தீங்கன்னா, அகம் சார்ந்ததுல திருமணம் அப்படின்றத எடுத்துக்கோங்க. கல்யாணம்ன்ற விஷயம்ன்றது அகம் சார்ந்த விஷயம்தான். கல்யாணத்தினால ஏற்படக்கூடிய சிக்கல்கள், தாமதங்கள், சில பேருக்கு திருமண தடை ஏற்படலாம். அதெல்லாம் அகம் சார்ந்த விஷயம்தான். அதே மாதிரி கணவன் மனைவிக்கு இடையே ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், சண்டைகள், சச்சரவுகள், குடும்பம் நல்லா இருக்கிறது, இது எல்லாமே அகம் சார்ந்த விஷயம்தான். குடும்பம்ன்றது அகம் சார்ந்த விஷயம். ஃபேமிலி ரிலேஷன்ஷிப், ஒரு ஃபேமிலியோட ஒரு டின்னர் போகிறது, ஜாலியாக என்டர்டைன்மெண்ட்டு, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அகம் சார்ந்த விஷயம்தான். அதுக்கப்புறம் கல்வியும் ஒரு அகம் சார்ந்த விஷயம். படிப்பு அப்படின்றது ஒரு ஒருநிலைப்படுத்தி இருந்தால் தான், மனசு சம்பந்தமான விஷயம் இல்லையா. அந்த படிப்புன்றது ஒரு இன்ட்ரெஸ்டோட, ஒரு கான்சன்ட்ரேஷனோட இருந்தால் மட்டும்தான் அந்த படிப்புன்றது வரும். அப்போ அந்த கல்வின்றது அகம் சார்ந்த விஷயம். காதல், குழந்தை பிறப்பு எல்லாமே அகம் சார்ந்த விஷயம்தான். நம்ம உணர்வு சார்ந்த, நம்ம உள்ளார்ந்த விஷயம், நம்ம சோல் ப்ராப்பர்ட்டிக்கு, நமக்கு உள்ளுக்குள்ளே நடக்கக்கூடிய, நம்மளை தொட்டே நடக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே அகம் சார்ந்த விஷயம் அப்படின்றத நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்போ அகம்னா என்ன அப்படின்றத பற்றி பார்த்தோம். இது மாதிரி நிறைய காரகங்கள் இருக்குது. கார்த்தால நம்ம தூங்கி கண் முழிக்கிறதுலேருந்து நைட்டு தூங்க போகிற வரைக்கும் நம்ம செய்கிற ஒவ்வொரு விஷயங்கள்லையும் அகமும் இருக்குது, புறமும் இருக்குது. ஒவ்வொரு பாவத்திலையும் அகம் சார்ந்த விஷயங்களும் உண்டு, புறம் சார்ந்த விஷயங்களும் உண்டு. இந்த பாவகாரகம் அப்படின்னு நான் பழைய வீடியோலாம் போட்டிருப்பேன். அதில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், 1வது பாவத்தில் என்னென்ன காரகங்கள் இருக்குது, 2வது பாவத்தில் என்னென்ன காரகங்கள் இருக்குது அப்படின்னு நிறைய வீடியோக்கள் 12 பாவங்களையும் போட்டிருக்கேன். அந்த 12 பாவங்கள்லையும் போய் பார்த்தீங்கன்னா இந்த அகம் சார்ந்த விஷயம்னா என்ன, புறம் சார்ந்த விஷயம்னா என்ன அப்படின்னு இன்னும் தெளிவாக புரிஞ்சுக்க முடியும். வாழ்க்கைன்றது 2 விஷயம், அகம் புறம் அப்படின்றத பிரிச்சுக்கோங்க. அகம் சார்ந்த விஷயங்கள் அப்படின்றதெல்லாம் உணர்வு சார்ந்த விஷயங்கள். புறம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் பணம் சார்ந்த விஷயங்கள், பொருளாதார ரீதியாக இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் புறம்னு சொல்கிறோம். இந்த அகத்துக்கான பாவங்கள், இப்போ 12 பாவங்களில் இந்த அகம் அப்படின்றதுக்கு எந்தெந்த பாவம் அப்படின்னா, ஒத்தப்படை பாவங்கள், ஒற்றைப்படை பாவங்கள் எல்லாமே அகம் சார்ந்த விஷயங்களை நிறையவும், புறம் சார்ந்த விஷயங்களை குறைவாகவும் வச்சுருக்கோம். ஒற்றைப்படை பாவங்கள் எழுதுது 1, 3, 5, 7, 9, 11. இந்த ஒற்றைப்படை பாவங்கள் எல்லாமே அகம் சார்ந்த விஷயங்களை அதிகமாகும், ஒரு 100% சப்போர்ட்டும் பண்ணும். புறம் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் குறைவாக வச்சிருக்கும். அதுக்காக
ஒரு பாவத்தில் அகம் சார்ந்தது மட்டுமே இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. ரெண்டுமே இருக்கும். அது புறம் சார்ந்த விஷயங்கள் குறைவாக இருக்கும். அகம் சார்ந்த விஷயங்கள் இந்த பாவங்கள்ல அதிகமாக இருக்கும். இந்த பாவங்கள் அனைத்தும் அகம் சார்ந்த விஷயத்துக்கு அதிகமாக சப்போர்ட் பண்ணும். புறம் சார்ந்த விஷயங்களுக்கு குறைவாக சப்போர்ட் பண்ணும். இதுதான் புரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட், புறம் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். புறம் அப்படின்றத ஜோதிடத்துல எதை சொல்றோம் அப்படின்னா, பொருள் சார்ந்த செயல்கள், பொருள் சார்ந்தது, பணம் விஷயம் சார்ந்த செயல்கள் எல்லாத்தையும் புறம் அப்படின்னு சொல்றோம். அகம்ன்றது உணர்வு சார்ந்த விஷயங்கள்னு பார்த்தோம். இப்ப புறம்ன்றது பொருள் சார்ந்த விஷயங்கள். நம்ம வாழ்க்கைக்கு தேவையான பணத்தை சம்பாதித்து கொண்டு வரக்கூடிய அனைத்தும் புறம் சார்ந்த விஷயம். என்னென்ன அப்படின்னா, ஜாபு, ஒரு வேலை அப்படின்றது வெளியில போய் நம்ம பார்த்து அதை சம்பாதிச்சு பணத்தை கொண்டு வரோம். அப்ப புறம் சார்ந்தது ஜாப், பிஸ்னஸ், ஒரு தொழில் செய்யறது எல்லாமே புறம் சார்ந்த விஷயங்கள். ஒரு கடன் வாங்குறது, லோன், வீடு கட்டுறதுக்கு லோன் வாங்குறோம், அதெல்லாம் புறம் சார்ந்த விஷயங்கள். ஒரு கோல்டு ஜுவல்லரி அப்படின்றது வாங்குறது எல்லாம் புறம் சார்ந்த விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் ஒரு சொத்து சேர்க்கை, அதாவது உதாரணத்துக்கு 2ஆம் பாவம் பணம் அப்படின்னு சொன்னா, 2ஆம் பாவம் அதிகமாகும் போது ஒரு 4ஆம் பாவம் அப்படின்றது அதிக பணம் சொத்தாக மாறும் இல்லையா? அப்ப 4வது பாவத்துல சொத்துன்னு இருக்கு. அப்ப அந்த சொத்து, லேண்டு, என்னென்ன விஷயங்கள், ப்ராப்பர்ட்டி எல்லாமே புறம் சார்ந்த விஷயங்கள். அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட், அதுவும் புறம் சார்ந்த விஷயம்தான். அப்ப இந்த மாதிரி பணம் சார்ந்து இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் புறம் அப்படின்னு சொல்றோம். இப்ப பாவங்கள்ல பாத்தீங்கன்னா, புறம் சார்ந்த பாவங்கள் எது எதுன்னா, ரெட்டப்பட பாவங்கள் 2, 4, 6, 8, 10, 12 இந்த பாவங்கள் எல்லாமே புறம் சார்ந்த பாவங்கள். இதுல பாவங்கள்ல பாத்தீங்கன்னா பிரதான காரகங்கள்லாம் பாத்தீங்கன்னா தெரியும். 2வது பாவத்துல பணம் அப்படின்றது, பணம் வரும் வழி, செல்லும் வழி, பேங்க், கோல்டு, ஜுவல்லரி இதெல்லாம் இருக்கு. அதே மாதிரி 4வது பாவத்துல சொத்து, நிலம், ப்ராப்பர்ட்டி என்னென்ன உண்டோ எல்லாம் 4ஆம் பாவத்தை சேர்ந்தது. அதே மாதிரி 6வது பாவத்தை எடுத்தீங்கன்னா கடன்றது 6வது பாவம், பெருங்கடன்றது 8வது பாவம், 10வது பாவம் தொழில். அதே மாதிரி இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது 12வது பாவம். இந்த மாதிரி இரட்டப்பட பாவங்கள் எல்லாத்தையும் பிரதான காரகங்களை எடுத்து பார்த்தீங்கன்னா, புறம் சார்ந்த விஷயங்கள் அதிகமாகவும் அகம் சார்ந்த விஷயங்கள் குறைவாகவும் இருக்கும். இந்த மாதிரி பணத்தை தொட்டே இருக்கக்கூடிய செயல்கள் அனைத்தும் புறம் சார்ந்த செயல்கள். நம்ம என்னென்ன பணம் ரீதியா பணத்துக்காக அப்படின்னு என்னென்ன செய்யறோமோ எல்லாமே புறம் சார்ந்த செயல்கள், எல்லாமே புறம் சார்ந்த விஷயம் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். இப்போ அகம்னா என்ன, புறம்னா என்ன அப்படின்றது எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கும், தெளிவா புரிஞ்சிருக்கும். இப்போ உங்களோட ஜாதகத்தை எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஸ்கிரீன்ல இப்ப காட்டுறேன் நான், அது மாதிரி அதை பார்த்துட்டே வாங்கும். இப்போ ஒரு பாவமானது தான் நின்ற நட்சத்திர உபநட்சத்திரம் வழியாக பெறக்கூடிய தொடர்புகள் அப்படின்றத பாருங்க. அப்போ பார்க்கும்போது ஒரு பாவம் அகம் சார்ந்த பாவமாக இருந்தால் அகம் சார்ந்த தொடர்புகள் நல்ல விஷயம், அந்த பாவத்தை செயல்படுத்தும், நல்லாவே செயல்படுத்தும். அகம் சார்ந்த பாவங்கள் புறம் சார்ந்த பாவத்தை தொடர்பு கொண்டா அது மாறா செயல்படும். இதை புரிஞ்சுக்கணும், இதுதான் விஷயம். இது மாதிரி இது ஒண்ணு மட்டும் அப்படின்னு வச்சு ஒரு பலனை நிர்ணயம் பண்ண முடியாது. அதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. லக்ன கொடுப்பினை, அந்த பாவகாரக கொடுப்பினை, 9ஆம் பாவ கொடுப்பினை, அப்புறம் கிரக கொடுப்பினை, தசாபுத்தி, இதெல்லாம் ஆய்வு செஞ்சுதான் ஒரு பலனை நிர்ணயம் பண்றது. உங்களுக்கு புரிதலுக்காக, அதாவது கஸ்டமரோட ஜாதகத்தை பார்த்தா ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லக்கூடாதுன்றதுக்காக, அந்த புரிதலுக்காக இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளனேஷன் ஒரு கிளியரா இருக்கும். எப்படி ஜாதகத்தை பார்த்தா என்னன்றது தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக இந்த வீடியோ. இது மாதிரி ஜாதக ரீதியான எந்த தகவலாக இருந்தாலும் இந்த ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. ஒரு ப்ரொடெக்ஷன் பார்க்கவோ, ஒரு ஹாரோஸ்கோப் கிரியேட் பண்ணணும் அப்படின்னாலோ, இல்லை ஒரு மேரேஜ் மேட்சிங் பார்க்கணும், ஒரு கம்பேட்டபிலிட்டி அந்த விஷயத்துக்காகவோ, எதுவாக இருந்தாலும் சரி, இந்த ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை கான்டாக்ட் பண்ணி உங்க நேம், டேட் ஆஃப் பர்த், டைம் அண்ட் எக்ஸாக்டா பிறந்த இடம் வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். யாராவது கேட்குறாங்க அப்படின்னா ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.